ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் காலம் குணப்படுத்தாது என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் கவலை, வலி, பிரிவினை, தோல்வி அல்லது வேறு ஏதாவது ஏமாற்றங்களில் தடைப்பட்டு நிற்கும் பொழுதெல்லாம் காலம் காயத்தை ஆற்றும் என்று பெரும்பாலும் மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இது உண்மை அல்ல. நேரம் என்பது வெளிப்படையான ஒரு விஷயமாகும். நமது உணர்வுகள் நமக்கு உள்ளே இருக்கிற விஷயம். காலத்தால் நாம் ஏன் குணப்படுத்தப்படுகிறோம் என்றால், காலம் போக போக அதை பற்றிய ஞானத்தை புரிந்து கொள்கிறோம். நடந்ததை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். பிறரோடு உரையாடுகிறோம். வாழ்க்கையின் வழிகளை புரிந்து கொள்கிறோம். உணர்வு பூர்வமாக உறுதியானவராக ஆகுகிறோம். இறுதியாக நடந்ததை ஏற்றுக்கொள்கிறோம். நாமே நம்மை குணப்படுத்திக் கொள்கிறோமே அன்றி காலம் குணப்படுத்தவில்லை. உணர்வுகளின் காயத்தை குணப்படுத்துவதற்கான சுய பொறுப்பை எடுத்துக்கொள்வதற்கு உங்கள் மனதிற்கு கற்றுக் கொடுப்பதற்கு இந்த கணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். காலம் குணப்படுத்தும் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் பிடித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சௌகரியம் இல்லாத மேலும் வலியை கொடுக்கின்ற அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்காக இந்த உறுதிமொழியை தினமும் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இதனால் நீங்கள் சுகமற்ற உணர்வுகளை எதிர்நோக்குவதற்கு அறிந்து கொள்வீர்கள். மேலும் உடனடியாக குணப்படுத்துவதற்கு ஞானத்தின் ஒரு கருவியையும் கண்டறிவீர்கள். இது உங்களை சுகமானவர்களாக ஆக்கும். உறுதிமொழி. நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா. எனக்கு என் மனதுடன் அழகான உறவு இருக்கிறது. நான் அதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியுடனும் நிலையாகவும் வைத்திருக்கிறேன். நான் இன்று எவ்வாறு உணர்கிறேன் என்பதை கவனிக்கிறேன். கடந்த காலத்தின் வழிகள், ஏதாவது நஷ்டம், தோல்வி, கவலை, நிறைவேற்றப்படாத ஆசை போன்றவற்றின் காரணத்தினால் என்னுடைய மனம் அமைதி இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் இருக்கிறது. மனிதர்கள் சிலர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்று தெரியும். சூழ்நிலையும் சவாலாகவே இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய கடந்த கால காயத்தை காலம் மாற்றும் என்று காத்திருக்கவில்லை. காலம் குணப்படுத்தாது. என்னை எப்போது குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தேர்வு செய்கிறேன். நான் இப்பொழுதே என்னை குணப்படுத்திக் கொள்ள முடிவெடுக்கிறேன். யாரும் என்னை துன்பப்படுத்த முடியாது. மனிதர்கள் அவர்களுடைய புரிதலின்படி நடந்து கொள்வார்கள். அவர்கள் நினைத்தபடியே சூழ்நிலைகள் இருந்தன. நான் வழியை உருவாக்கினேன். இது என்னுடைய கடந்த கால கர்மத்தின் கணக்கு. நான் அந்த கர்மத்தை செய்யும்போது இப்படிப்பட்ட காட்சியை என்னுடைய விதியில் எழுதினேன். அது முடிந்துவிட்டது. நான் உருவாக்கிய துன்பத்திற்காக என்னை நான் மன்னிக்கிறேன். அது முடிந்துவிட்டது. என்னுடைய உணர்வுகளுக்கு நானே எஜமானன். எப்போதுமே தேர்ந்தெடுக்கும் அதிகாரி நான்தான். என்னுடைய மனதில் யார் தங்க வேண்டும், மேலும் எது தங்க வேண்டும் என்பதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையின் ஒவ்வொரு உணர்வையும் நான் தேர்ந்தெடுக்கிறேன். நான் கடந்த காலத்தில் உருவாக்கிய துன்பத்தை கடந்து செல்கிறேன். இன்றிலிருந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைந்த புதிய கர்மத்தின் கணக்கு தொடங்குகிறது. ஓம் சாந்தி.